கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் ஒரு கட்சிகரமான சம்பவம் ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு 19 வயசு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்ஸர் கூட அடிச்சதில்ல. ஆனால் வந்து இப்போ அவர் அடிக்கிற சிக்ஸர்லாம் பும்ரா பால் ஆகட்டும், எல்லா பால் ஆகட்டும் ஒரு டெலிட்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு சிக்ஸர் மலையே அடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினோட ரீசெண்டான ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபியில் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணதாகவும், ஆர்சிபி நான் ரிட்டர்ன் பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வழுத்து மலிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்தி விலகிட்டு இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் செலெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஸ்பாட் ஓப்பன் ஆகிருக்கோ அங்கே இறங்கி பர்ஃபார்ம் பண்ணால் வந்து நம்மளுக்கு வேர்ல்டு கப்பில் நம்மள எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து நினச்சிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிடில் ஆர்டரில் இறங்குறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அன்ஹாப்பியாக இருந்தது காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் இறங்கியிருந்தார். ஆனால் ஓப்பனிங் இறங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்னிங்ஸை வந்து லாங்காக கொண்டு போவார். ஆனா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு குயிக் 40ஸ், 50ஸ் அப்படி அடிக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லயும் வந்து ஆடுறாரு. ஏன்னா வந்து வேர்ல்டு கப் இயருங்காட்டி வந்து சில டெஸ்ட் இருக்காரு. ஆனா வந்து லக்னோ சென்ச்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கடந்த 2 சீசன்ல வந்து ஏடி ஃப்ளவர் கோச்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வருஷம் வந்து ஜஸ்டின் லாகர் கோச்சிங்கில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, லக்னோவோட பேட்டிங் வந்து எல்லா டீமுமே வந்து 200+ அடிச்சாலும், இவங்க 160 எய்ம் பண்ணிட்டு ஆடுறாங்க. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாம இருந்துச்சு. நிக்கலஸ் புரான் ஒருத்தர் தான் வந்து நல்ல ஒரு பால் ஸ்ட்ரைக்கரா வந்து அந்த டீம்லேயே இருக்காரு. இப்படி இருக்கல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினோட பேட்டியில் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெங்களூர் ஃபயர் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம் தான் வந்து எனக்கு ஹோம் கிரவுண்டு, ஹோம் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தோற்று விலகினா வந்து கேஎல் ராகுல் வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி அணிக்கு வருவார். ஆர்சிபி அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி ப்ளஸ் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஓப்பனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் பாய் வந்து கேப்டன்சி பண்ணுறதுங்கிறது வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ரொம்பவே ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மொக்க டீமாக இருந்தாலும் ஒரு ஹோம் பாய் கேப்டன்சி பண்ணால் அந்த ஒரு ஹோம் டீம் மேலே இருக்கிற அதிக அன்புனால அவங்கள எப்படியும் ஜெயிக்க வைப்பார். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் 2 சீசன் வந்து அந்த குஜராத் அணி பெரிய அணிகள் இல்லைனாலும் ஒரு ஹோம் பாய் வந்து கேப்டன்சி பண்ணங்காட்டி டீமுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்சிபி கப் கேஎல் ராகுல் தலைமையில் அடிக்க